எழுத்துக்களின் பிறப்பு இலக்கணத்தை பற்றி நாம் பார்க்க போகின்றோம். இது எப்படி பிறக்கிறது என்றால், மேல் அன்னத்தின் நடுப்பகுதியை தொடுவதால் ரா பிறக்கின்றது. அழுத்தமாக இந்த ரா உச்சரிக்கப்படுகிறது. ரா. சுழற்றி கடை எண்ணத்தை தொடுகின்ற பொழுது இது பிறக்கின்றது. லா நா. எழுத்துக்களின் பிறப்பு. எழுத்துக்களின் பிறப்பினை இடப்பிறப்பு, முயற்சி பிறப்பு என 2 வகையாக பிரிப்பர். எழுத்துக்களின் முயற்சி பிறப்பில் உயிரெழுத்துக்கள் வாய் திறத்தல் மூலம் பிறக்கிறது. இ இ ஏ ஏ ஐ நாக்கின் அடி மேல்வாய் பல்லை பொருந்தும் முயற்சியால் பிறக்கும். உ உ ஓ ஓ ஔ இதழ் குவிப்பதால் பிறக்கும். ஆயுத எழுத்து அக்கேனம் தலையில் பிறக்கும். வல்லினமை கசடதபர ஆறும் மார்பில் பிறக்கும். மெல்லினமை ஞனன நமன ஆறும் மூக்கில் பிறக்கும். இடையினமை ஆறும் யழல வளல கழுத்தில் பிறக்கும். மயங்கொலிகள் நா பல்லடி, நா நுனியன்னம், நா இடையன்னம். லா நாவை சுழற்றி மேலெண்ணத்தை தொடும். லா நாக்கு மேல் அன்னத்தின் நடுவில் தொடும். லா நாக்கின் மேல்வாய் பல்லின் அடியை தொடும்.